அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அஸ்வின் ப்ரோ, நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன், தியேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரையும் புண்படுத்துறதுக்கா யாரும் நான் பேசுனது கிடையாது. நான் தெளிவாவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் என்ன குத்த பாத்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க, நீங்க எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, கூல். ட்ரைங் டு பி a better actor. கூல். விக்னேஷ், உங்களுக்கு விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கதையே சொல்லாதீங்க சார். சாரி, அங்க அந்த அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்றீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க. ஹீரோ ஆயிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்ல, அகைன் இதுக்கு பதில் சொன்னா கதை ரிலேட்டடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும்.